கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களை வாழ்நாள் முழுவதும் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது ஆண்டவராகிய கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை? ஏன் என்னால் தீமையை சகிக்க முடியவில்லை? நானும் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், பல ஜெபக்கூட்டங்களுக்கு போகிறேன், ஊழியங்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுக்கிறேன், ஆனாலும் என்னால் உத்தமமாய் வாழ முடியவில்லையே. என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறதே. நானும் அடிக்கடியாக ஏதாகிலும் ஒரு பாவத்தில் விழுந்து தடுமாடி கொண்டிருக்கிறேனே. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லையே என்கிற அங்கலாய்ப்பு உண்மையாய் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது. அப்பொழுது தான் நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் பிரதர், நான் காலேஜ் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன், ஒரு வியாதி படுக்கையில் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ ஒரு 4-5 வருஷமாக ரட்சிக்கப்பட்டு தான் சபைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ரட்சிப்புங்கிறது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது அல்ல. ரட்சிப்பு என்பது தேவன் மகனே மகளே உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவுவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளே வந்துட்டுனா தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு இதை நான் தேவ ஜனங்களிடத்தில் கேட்கும்போது சொல்லுவாங்க, பிரதர் அது எப்படி பிரதர், ஒரு சின்ன பாவம் கூட செய்யாமல் மனுஷன் வாழ முடியுமா? நம்ம மாம்சத்துல எல்லாம் இருக்கிறோம், பலவீனமானவங்கள்லாம். கோபத்தில் ஒருத்தர் ஏதாவது பேச தான் செய்வோம். ஏதாவது ஜெபிக்காத சோர்ந்து போயிருந்த அன்னைக்கு ஒரு சின்ன டிவியில் படமோ இல்லை செல்ஃபோனில் ஏதோ பார்க்க தான் செய்வோம். அடுத்த நாள் தான் நம்ம ஆண்டோட்ட அழுது அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிடுவோம்ல. இல்லை, நல்லா கவனிக்கணும். ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். என்ன சொல்லுவோம்? நல்ல மூக்கு மூலியமாக அழகாக இருக்குது பார்த்தியா, ஐயையோ பாம்போல சொத்தங்கான்னு இருக்குது பார்த்தியா, நல்லா புசு புசுன்னு கொழுமையாக இருக்குது பார்த்தியா. அப்போ பாருங்கள், ஒரு குழந்தைய பார்க்கும் பொழுது தான் அது எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் ஒரு நபரை பார்த்து நம்ம கேட்போம், அண்ணே கன்னத்தில் லேசாக ரத்தம் வருது, குளிக்கும் போது சொரிஞ்சிட்டேன் பார். அப்போ கவனிங்க, ஒருவரை பார்க்கும் பொழுது தான் அவர் எப்படி இருக்கிறார், அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். ஒருவரை பார்க்காம நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அதே போல் வேத வசனம் மிக திட்டமாக சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நல்லா கவனிக்கணும், பாவம் செய்யான், ஒரு பாவமும் செய்ய முடியாதுங்க. அதனால தான் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்காக ஜெபிக்கணும். வேத வசனம் மறுபடியும் பிறக்கிறத குறித்து தெளிவாக போதிக்கிறது. நிக்கதோமு கேட்குறான், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கும் பொழுது திரும்ப தாயின் வயிற்றில் போய் 2வது பிறக்க முடியுமா? அப்படி இல்லை. வேதவசனம் சொல்லுது, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இருதயம் சுத்தமாக்கப்பட்டவன், மறுபடியும் பிறந்தவன். அப்போ கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பிற்காக போராடணும். எனக்கு தெரிந்த ஒரு தாயார் 76 வயது வரைக்கும் பாவங்களை அறிக்கை பண்ணி ஜோமனிட்டு இருந்தும் ரட்சிக்கப்படலை. என் பிரசங்கத்தை கேட்டுட்டு அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து சொல்கிறாங்க, தம்பி இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டவள் நினச்சேன், நான் ரட்சிக்கப்படலை, இன்னிலிருந்து என் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறேன். பாருங்கள், 76 வயது வரைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்கள், 76 வயது வரைக்கும் பாவங்களை அறிக்கை பண்ணினவர்கள், 76 வயது வரைக்கும் ஒருவேளை கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருந்தவர்கள் ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்திருக்காங்க. 76 வயதுக்கு பிறகு மனஸ்தாபப்பட்டு அழுது உபவாசித்து தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். நல்ல கவனிங்க, ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, சில பாவங்களை நான் ரகசியமாய் நேசித்தேன், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ நான் எல்லா பாவங்களையும் வெறுக்க ஆரம்பித்தேன். பாவத்தை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும். யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்யான். வேதவசனம் சொல்லுது. ஏனென்று சொன்னால்
அவன் தேவனுக்குள் இருக்கிறான். வேதவசனம் சொல்லுது அவன் தன்னை காத்து கொள்ளுவான். அடுத்தது வசனம் சொல்லுது பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. அல்லேலூயா. அதாங்க ரட்சிப்பு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வரலைன்னா 10 நாள் பரிசுத்தமாக இருப்பீங்க, 11ஆவது நாள் பாவம் செய்வீங்க. தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவனால் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு காத்திருந்து ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் உங்களால் பாவம் செய்ய முடியாது. நீ பரிசுத்தமாக வாழ்ந்து சாட்சியாக இருப்பீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமது முகத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. கிருபையாயிருங்க. உம்முடைய அன்பினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தாங்கி வழிநடத்தி நன்மையால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.